இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? நீங்க சொல்றதையெல்லாம் கேட்டா சினிமா கதை மாதிரி இருக்கு. நீங்க சொன்னதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்க நிலைமையை நினைச்சு பார்த்தா பாவமா இருக்கு. அதை விட அந்த பொண்ணை நினைச்சா இன்னும் பாவமா இருக்கு. நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா அந்த பொண்ணு என்ன ஒட்டுமொத்தமா ஏமாத்திட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பொண்ணை பார்த்தா ஏமாத்துற பொண்ணு மாதிரியும் தெரியலையே. அப்போ அது வீடு இருக்குன்னு சொல்லி இறங்கின தெரு பொய்யாதான் இருக்கணும். சார், எந்த தெருவில் அந்த பொண்ணை இறக்கி விட்டீங்க சார்? நக்கீரன் தெரு. நக்கீரன் ஸ்ட்ரீட்டா? சார், நீங்க சொல்ற அந்த ஸ்ட்ரீட் எங்க வீடு இருக்கிற தெருவுக்கு பக்கத்து தெரு சார். என்ன சார் சொல்றீங்க? உங்க வீடு இருக்கிற தெருவுக்கு பக்கத்துலயா? ஆமா சார். அந்த தெருவுல இறங்கி இதுதான் என் வீடுன்னு சொல்லிட்டு போச்சு. சார், அந்த பொண்ணு உங்களை சமாளிக்க தான் அப்படி சொல்லியிருக்கு. சார், சொல்றா. கௌதம் சார், நான் இப்ப திருவை பார்த்தேன். திருவையா? இந்த நேரத்துலயா? ஆமா சார், அதனாலதான் நான் உங்களுக்கு உடனே போன் பண்ணேன். எந்த வீட்டுக்குள்ள போனான்னு பாத்தியா? தெரியல சார், ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போயிருக்கான் சார். இப்ப பிளான் பண்ணலாமா? நான் இத்தனை வருஷம் ஜெயில் கம்பிக்கு பின்னாடி இருக்கிறது காரணமே அந்த முகுந்தன் தான். டேய் முகுந்தா, நீ செத்தாலும் என் குடும்பத்துக்கு நீ பண்ண சதிக்கு நான் உன் மகன் திருவ கொண்டு அந்த பழிய தீக்க போறேன். கௌதம் சார், கேக்குதா? லைன்ல இருக்கீங்களா? இப்ப வேணாம். நாளைக்கு நான் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிறேன். என் கையாலேயே நான் அந்த திருவ கொன்னுடுறேன். வெயிடா போன. ஓகே சார். தம்பி தம்பி, அந்த பொண்ணு போறப்ப நீ யாரு என்னன்னு நான் கேட்டேன். அம்மா. என்னம்மா? நீ பாட்டுக்கு வந்த, நீ பாட்டுக்கு போற. நீ யாரு என்னன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையம்மா. அம்மா, ஊர்ல என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் பார்த்துட்டு திரும்ப வந்தேன். வரும்போது ஒரு சின்ன பிரச்சனைமா, அதான் உங்க வீட்ல வந்து ஒளிய வேண்டியதா போச்சு. மத்தபடி நானும் பக்கத்து தெருவுல தான் இருக்கேம்மா. தேங்க்ஸ்மா, நான் வரேன். அந்த பொண்ணு இங்க பக்கத்துல இருக்கிற தெருவு நான் சொன்னாங்க. ஆமா தம்பி, அப்படிதான் சொல்லிட்டு போச்சு. அந்த பக்கம் இந்த பக்கம்னு ரெண்டு தெரு தான் இருக்கு. அதுல எந்த தெருன்னு ஏதாவது சொன்னாங்களாமா? அப்படி எதுவும் சொல்லலையேப்பா. மொத்தத்துல இங்க பக்கத்துல ஏதோ தெருவுன்னு தப்பா சொல்லிட்டு போச்சு. இவங்க சொல்றத வச்சு பார்த்தா லக்ஷ்மி இங்க நம்ம ஏரியால தான் எங்கேயோ பக்கத்துல இருக்கா. சரி, கண்டுபிடிப்போம். ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த நேரத்துல வந்து உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு சாரி. நான் வரேம்மா. சரிப்பா. யாரா இருக்கும் இவன்? இவன் யதார்த்தமா வண்டியில நம்மள ரோட்ல இடிக்க வந்தவனாச்சே. இவன் எதுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான்?
இந்த நம்பரை முதல்ல அமுச்சு விட்டு அவன் யார் என்னன்னு விசாரிக்கணும். விசாரிப்போம். காஞ்சனா, கோயில்ல நடந்த விஷயம் யாருமே எதிர்பார்க்காதது. நாம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா வேற ஒண்ணு நடக்குது. கோயில்ல நடந்த விஷயத்தினால நீங்க ரொம்ப சங்கடமா இருப்பீங்கன்னு நினைச்சுதான் உங்க எல்லாரையும் நேர்ல பாத்துட்டு போலான்னு வந்தேன். காஞ்சனா, நீ அத்தை கிட்ட பேசிக்கிட்டு இரு, நான் வந்துடுறேன். அத்தை, ஒரு எமர்ஜென்சி கால், நான் பேசிட்டு சரி வந்துடுறேன். மாப்ள. ஹலோ. அம்மா நீங்க இருங்க, நான் டீ கொண்டு வரேன். உட்காரு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ என்னைக்கு அந்த அம்பிகா கிட்ட கோயில்ல மன்னிப்பு கேட்ட விஷயத்துல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லம்மா, பிடிக்கவும் இல்ல. நீ பாட்டுக்கு டக்குன்னு எதை பத்தியுமே யோசிக்காம அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்ட. அந்த சூழ்நிலையில வேற என்னமா என்ன பண்ண சொல்றீங்க? ஸ்ரீக்காக வேற வழியே இல்லாம நான் அப்படி நடந்துக்க வேண்டியதா போச்சு. உண்மைதான் காஞ்சனா. இல்லனா அந்த நிமிஷத்துக்கு திருவையும் நம்மால சமாளிச்சிருக்கவே முடியாது. அவன் பிறந்ததுல இருந்தே அவன் அம்மாதான் உலகம்னு ஆயிடுச்சு. அம்பிகாவுக்கு நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சதும் திரு ரொம்ப கோவமாயிட்டான். ஒரு விதத்துல நீ அப்படி பண்ணதை தவிர அந்த இடத்துல வேற எந்த வழியும் இல்லை. எனக்கு அது புரிஞ்சதுனாலதாம்மா நானும் போய் சாரி கேட்டேன். உன்னை பார்க்காம இருக்க முடியல ஸ்ரீ, அதான் உன்னை பார்த்துட்டு அப்படியே கையோட உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். இன்னைக்கு பாட்டி வீட்ல காரடையா நோம்பு கொண்டாடுறாங்க. நம்மள கூட்டிட்டு போறதுக்காக தான் பாட்டி வந்திருக்காங்க. காஞ்சனா, எனக்கு என் பேத்தி ஸ்ரீய இன்னைக்கு புடவை கட்டி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஸ்ரீ, இந்த பாட்டிக்காக புடவை கட்டிட்டு வர முடியுமா? பாட்டி, இப்ப என்ன, உங்களுக்கு நான் புடவை கட்டிக்கணும் அவ்வளவுதானே? கட்டிட்டா போச்சு. என்ன? சொல்லுங்க அத்தை. மாப்பிள்ள, இன்னைக்கு எங்க வீட்ல காரடையா நோன்பு வச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் கிளம்பி வந்துருங்க. இன்னைக்கு என் பேத்தி தான் காரடையா நோன்புக்கு எங்க வீட்ல இல்ல அவ வீட்ல விளக்கேத்த போறா. அம்மாவும் பொண்ணு எங்க வர சொல்றாங்களோ அங்க வரதானே என்னோட வேலை. நாங்க வந்துடுறோம் அத்தை. அங்க மயில் காவேரி எல்லாரும் நோன்புக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் கிளம்புறேன், நீங்கெல்லாம் வந்துருங்க. சரிங்க அத்தை. ஸ்ரீ, நீ எப்ப வருவேன்னு பாட்டி பாத்துக்கிட்டே இருப்பேன். வந்துறேன் பாட்டி.